அருமையான வேட்டை. கூட்ட மரத்துல ஏன் கட்டுறாங்க, நிலத்துல கட்டலாம்ல. எவ்வளவோ கஷ்டமா இருக்கு. என்ன வாசனைய காணோம்? முட்டை ரொம்ப பெருசாதான் இருக்கு. இப்படிதான் நம்ம முட்டை எல்லாம் காணாம போகுதா? இது என்ன பறவை முட்டையா இல்ல இரும்பு முட்டையா? ஏதா இருந்தாருன்னு அப்படியே முழுங்கிட வேண்டியதுதான். என்ன போகவே மாட்டேங்குது, தொண்டையிலே நிக்குதே. ஐயோ போச்சுடா. இது என்ன முடிச்சு? யார் மாட்டில் முடிச்சுன்னு தெரியலையே. இவ்வளவு கஷ்டப்படுறேனே. இந்த முட்டைங்களையாவது காப்பாற்றணும். நீங்க இன்னும் இங்கதான் வாழ்றீங்களா? அந்த கழுகு தொல்லை தாங்க முடியாம நாங்க போய் 6 மாசம் ஆகுதே. மறுபடியும் நீங்க இங்கே வந்துட்டீங்களா? எப்படி வர்றது? கீழே வந்தா பாம்பு தொல்லை, மேல போனா கழுகு தொல்லை. இதோ இப்ப கூட அந்த கழுகு மேலேயே தான் சுத்திட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நம்ம இனம் எல்லாம் அழிஞ்சுகிட்டே இருக்கு. இந்த பாம்பால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னோட நண்பர்கள்லாம் இதையே தான் சொன்னாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஆமா, கழுகு மேலதான் சுத்திட்டு இருக்கு. பாம்பு அழிக்க எனக்கு சரியான யோசனை கிடைச்சிருச்சு. முடியவே முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பார், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்படியே நம்ம குழந்தைங்களை பறி கொடுத்துக்கிட்டே இருக்கோமே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இது விஷ பறிச்சுதான், ஆனா வேற வழி இல்ல. அதுக்காக இவ்வளவு ஆபத்தான காரியத்தை செய்யணுமா? நான் தர மாட்டேன். தைரியமா அந்த முட்டையை கொடு. அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். அது வரைக்கும் இந்த முட்டை கீழே இருக்கட்டும். அருமையான ஒரு முட்டையோட வாசனை. என்ன அழகா, என்ன அழகான முட்டை. அன்னைக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எது வந்தா என்ன, ஒரு கை பாத்துடலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? யாரையும் காணோம்.
எப்படி இனிமே நம்ம கவலையே இல்ல. நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கலாம்.